ஒரு நிமிஷம் உட்காருங்க பார்க்கலாம். ப்ளீஸ் பி சீட்டட். நம்ம தொடர்ந்து இன்னொரு பாடலை கூட பாடி ஆராதிக்க போகிறோம். ஆனால் நம்ம ஆராதனை குறித்து நான் அதிகமாக சொல்லி டீச் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப பயமாக இருக்குது. சபை போகிற நிலைமைகள், ஆராதனைன்ற பேரில். ஆராதனை என்பது என்னென்னா, நம்ம சொல்கிறோம்ல, உண்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் ஆராதனை ஆராதனைன்னு கத்துறோம்ல. எப்பா பேசுங்க, நீங்கள் பேசணும். உண்மையா சொல்லுங்கள். என்ன பாடுறோம்? எல்லா பாட்டுலையும் என்னது? என்ன தம்பி சொல்லுங்க? ஆராதனை ஆராதனை நான் கேட்குறேன், என்ன சொல்ல வர்றீங்க ஆண்டவர்கிட்ட? கம் ஆன், ஸ்பீக் டு மீ. லார்ட், ஐ வர்ஷிப் யூ. ஆராதனை ஆராதனை ஆராதனைன்னு கத்துறோம்ல, அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் எல்லாரும் என்ன பாருங்க, நீங்கள் பேசுங்க, சும்மா பேசுங்க. நன்றி சொல்கிறீங்களா? சரி, அப்புறம் அர்ப்பணிக்கிறீங்க, தென் மகிமைப்படுத்துறீங்க. ஆராதனைன்னு சொன்னால் அவருக்கு மகிமை, அப்படியா? அவரை உயர்த்துறீங்க. ஆராதிக்கிறேன் அப்படின்னா அவர் உயர்த்துறீங்க. சூப்பர். அப்புறம் சொல்லுங்க. இல்லை, என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புறீங்க? அதாவது உண்மை ஆராதிக்கிறேன், ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நான் லார்ட் ஐ வர்ஷிப் யூ அப்படின்றீங்கல்ல, ஐ வர்ஷிப் யூ அப்படின்றீங்கல்ல, என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புறீங்க? பரிசு, பலி, அப்படி சொன்னீங்கன்னா பலி. சூப்பர். அப்புறம் என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புறீங்க? அதாவது நம்ம ஏதாவது சொன்னோம்னா ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறோம்ல. ஆண்டவரே நான் உங்களை ஆராதிப்பேன் அப்படின்றோம்ல, என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புறீங்க? என்னங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுங்க, சொல்லுங்க. உறவாடுறீங்களா? சரி, அப்புறம் பியூட்டிஃபுல். எல்லாம் சொல்லுங்களேன். இப்பதான் யோசிக்கிறீங்க, ஏதோ சிக்கல் இருக்கு போல இருக்கு. ட்ரம்ஸ் அடிச்சு குதிக்கிறோம், ஆராதனை ஆராதனை. நிறுத்து. என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புற? மீனிங் இருக்கணும்ல. ஏதாவது உங்ககிட்ட நான் சொன்னேன்னா அர்த்தம் இருக்கணும்ல. இல்லை, கம்யூனிகேட் பண்ண, இது கம்யூனிகேஷன் தானே, உறவு தானே. இல்லை, என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறோம்னா, இதை எப்படி எங்களுக்கு கடத்துறதுன்னு தெரில இந்த ஜெனரேஷனு. தம்பி ஆராதிக்கலாமா, நான் லைட்டை போடுங்கன்றான் எடுத்தோன்னு. நம்ம பையன் அந்த மூடில் தான் இருக்கான். இன்றைக்கிற யங் ஜெனரேஷன். ஆனால் மியூசிக் எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், ஸ்டேஜை நிரப்பிடலாமான்றான். ஓகே, ஆனால் ஒரு டான்ஸை போடுங்கன்றான். என்னடா வர்ஷிப்? அதுதானே, 4 பாட்டை பாடினோமா, குத்து பாட்டு பாடினோமா, 4 ஸ்டெப்பு வச்சோமா, ஆடினோமா, பாடினோமா. அஃப்கோர்ஸ் அதுக்கெல்லாம் நான் எதிரியே கிடையாது, என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. நான் சென்னையில் நம்ம ஃப்ரெண்டு ஆல்பர்ட் சாலமன், எல்லாத்துக்கூடையும் நான் ரொம்ப பழக மாட்டேன். ஏன்னா சரியில்லைன்னா அவங்களோட ஐக்கியம் வச்சுக்க மாட்டேன். ஆல்பர்ட் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஸோ ஆல்பர்ட் ஒரு டைம் அவர் கூட்டத்துக்கு கூப்பிட்டு அவரும் கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ஆட வைப்பார். அவர் சொல்கிறார், இப்போவே ஆடிருங்க, பின்னால் அவர் வர்றார், அவர் ஆட வைக்க மாட்டார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆடுறதுக்கு நான் எதிரி அல்ல, ஆட வைக்கிறதுக்கு தான் எதிரி. உங்களுக்கு புரியல? நான் சொல்கிறது புரிஞ்சுதா? ஆடுறதுக்கு நானும் எதிரி இல்லை, ஆண்டவரும் எதிரி இல்லை. ஆட வைக்கிறதுக்கு தான் எதிரி. காலை தூக்குனா காலை தூக்குறான், கை எதுக்குடா தூக்குற? அவர் சொன்னார் தூக்குறேன். எனக்கும் அப்பாவுக்கும் இடையே இருக்க உறவு கவனிக்க. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஏமாறக்கூடாது, பைபிள் தான் நமக்கு முக்கியம். ஒரு ஊழியக்காரர் சொன்னார் நான் செய்கிறேன், இல்லை பைபிள் என்ன சொல்லுது அதை செய்கிறேன். பைபிள் சொல்கிறத ஊழியக்காரன் சொல்லணும். இருக்கிறீங்களா இல்லையா? சரி, ஆமென், அல்லேலூயா. இடையில சொல்லி ஆண்டவரை துதிக்கணும். அப்போ தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். சரி, அப்போது கவனிங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. நான் ஒரு 15 நாளைக்கு முன்னால் வெளியே மஸ்கட் போயிருந்தேன். ஒரு 10 days வந்தேன். 2 நாள் வீட்டில் இருந்தேன். மறுபடியும் மகாராஷ்டிரா கோலாப்பூர் போயிட்டேன்.
அங்கே போயிட்டு ஒரு 2 நாள் இருந்தேன், மறுபடியும் இங்கே வந்துட்டேன். இன்னைக்கு நைட்டே திருச்சி, சண்டே நைட் வரைக்கும் திருச்சி. காலையில் வீட்டுக்கு போவேன், மத்தியானம் ஃப்ளைட்டு மறுபடியும் மும்பையில் மீட்டிங் இருக்குது. என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறேன். என் பிள்ளைங்க 2 பேர் நல்லா வளர்ந்துட்டாங்க, என் தோளுக்கு வந்துட்டாங்க. அவருடைய ஓடி வந்து கட்டி பிடிச்சி, டாடி உங்களை மிஸ் பண்ணோம், அவங்க அன்பை பரிமாறிக்கொள்வோம். ஏன்னா எனக்கும் என் பிள்ளைக்கு என்ன இருக்குது? உறவு இருக்குது. சொல்லுங்கள் எல்லாரும் வாயத்தரு. உறவு. இந்த உறவு பரிமாற்றம் தான் ஆமேன் ஆராதனை. அப்பா கூட இல்லை. ஆமேன். ஸோ கவனிங்க, இப்போ நான் உள்ளே வரேன், காலிங் பெல் அடிக்கிறேன், கதவை திறந்தோடனே என் 2 பிள்ளைங்களும் பாருங்கள் என்னை இப்படி பார்க்குறாங்களே, ஒரு ரியாக்ஷன் இல்லை, இப்படியே பார்க்குறாங்க. எப்படி இருக்கும்? என் ஒய்ஃப் வரா, வந்து சொல்கிறாங்க, ஏய் அப்பா வந்திருக்கார். ஏய் ஒரு கட்டி பிடிங்கம்மா, கிஸ் பண்ணுங்க. சொல்ல சொல்ல செஞ்சா எனக்கு சொல்லும் போதே எனக்கு கேவலமாக இருக்கு. பார்க்குறவன் என்ன நினைப்பான் தெரியுமா? நிச்சயமாக இவன் அப்பனா இருக்க வாய்ப்பே, பேசுங்கய்யா, அப்பனா இருக்க வாய்ப்பே. அம்மா, ஏன்னா உறவாடுறது தேர்ட் பர்சன் சொல்லி அல்ல, எனக்கும் அவளுக்கு இருக்கிற உறவின் அடிப்படை. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னு கேட்டு நீங்க சொல்றதல்ல, உள்ள இருந்து வரணும். இப்போ நன்றி சொல்றதை பத்தி சகோதரர் சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம எப்படியெல்லாம் நன்றி சொல்லணும். ஓகே, இப்போ என் பேனா கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப நல்ல பையனாக இருக்கார், எடுத்து கொடுக்குறேன்றார். சரி, அவன் தம்பி உங்கள் பேர் என்ன? சதீஷ் வந்து எடுத்து கொடுக்குறார், ஓடி வந்து எடுத்து கொடுக்குறார். நான் அவருக்கு என்ன சொல்லணும்னு எதிர்பார்ப்பீங்க? எல்லாரும் பேசுங்க. மனுஷனாக இருந்தால் என்ன செய்யணும்? ஆமாம். ஆனால் நான் தேங்க்ஸ் சொல்லலை, நான் பாட்டுக்கு பிரசங்கம் பண்ணுறேன்னு வைங்களேன். தம்பி யார், ஜோயல் வராரு, என்னானே உங்களை பற்றி ஒரு நல்ல ஐடியா இருக்குது எங்களுக்கு, டீசெண்டாக இருக்கிறீரு, ஆனால் கல்ச்சர் தெரியலையே. சதீஷ் வந்து ஓடி வந்து பேனா எடுத்து கொடுக்காரு, தேங்க்ஸ் சொல்லணும்ல, சொல்லுங்கள் தேங்க்ஸ்ன்னு. ஜோயல் சொன்னதுக்கப்புறம் தேங்க்யூ. இப்போ நான் சொன்ன தேங்க்ஸை நீங்கள் ஒத்துக்குவீங்களா மாட்டீங்களா? அக்செப்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? யோ ஆண்கள் பேசுங்கய்யா, சத்தமாக சொல்ல, ஒத்துக்குவீங்களா ஒத்துக்க மாட்டீங்களா? யோ நான் தேங்க்ஸ் சொன்னேன்னா இல்லையா? அப்புறம் ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? இந்த அம்மா சொல்கிறாங்க, யோ நீயாவா சொன்ன? எங்கள் பிரதர் சொல்லி தானே சொன்னேன். அப்போது கவனிங்க, நம்ம சர்ச்சில் அல்லேலூயா சொல்லுங்கள், ஆமென், கை தொட்டுங்க, எழும்புங்க, உட்காருங்க, இப்படி எல்லாம் கமாண்டு. முன்னால் இருந்து அந்த ஆராதனை நடத்துகிறேன்ற ஒரு ஆள் பண்ணுற அட்டகாசம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். நான் முதல்ல அப்படி பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒன்றும் முதல்ல இருந்தேன், நான் சரியாலாம் பண்ணல. முதல்ல தப்பு பண்ணேன், திட்டுவேன் ஜனங்களை, அதை பண்ண இதை பண்ண, கண்ணை மூடு, கையை தூக்கு. நான் ஆண்டவர் சொன்ன வேலையை பாடுறா, சொல்லிக் கொடு, என் ஜனங்களுக்கு உறவை சொல்லிக் கொடு. அவன் எழும்புறதும் உட்கார்றது, முழங்கால் போடுறது, கை தூக்குறது எல்லாம் எனக்கும் அவனுக்கும் இடையே இருக்கிற உறவின் அடிப்படையில் தான் செய்யணும். ஒழிய ட்ரெடிஷ்னல் பேஸ்லையோ முன்னால் இருந்து கமாண்ட் பண்ணியோ அதை செய்ய வைக்காத. ஏன்னா உறவு ரியலாக இருக்கணும். என் மனைவி சொல்லி என் பிள்ளை ஹக் பண்ணுற மாதிரி தான் இன்னைக்கு முன்னால் இருந்து சொல்லி சொல்லி ஜனங்கள் செய்ய வைக்கிறாங்க. அதுதான் தவறான காரியங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, நான் உண்மை ஆராதிக்கிறேன்னு சொல்கிறது அதனுடைய என்ன கம்யூனிகேட் பண்ணுறது தெரியுமா? ஆண்டவரே நான் உமக்காக வாழுவேன். இதுதான் ஆராதனை அப்படின்றது. நம்ம பாட்டு பாடுறது அதில் ஒரு 5%, நம்ம உடல் அசைவுகள் அதில் ஒரு 2% தான், மியூசிக் அதில் ஒரு 3% தான். அதனுடைய டோட்டல் மீனிங் என்னென்னா, நான் உங்கள் விருப்பத்தை நான் செய்வேன், உங்கள் சித்தத்தை செய்வேன், உங்களுக்காக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தை தான் ஆராதனை. ஒவ்வொரு முறையும் நான் உங்களை ஆராதிப்பேன்னு சொல்கிறது
ஆண்டவரே உங்களுக்காக வாழுவேன், வசனத்தின்படி வாழுவேன், பரிசுத்தமாக வாழுவேன், என் சரீரத்தை கரைப்படுத்தாமல் பார்த்துக்கொள்வேன், உங்கள் விருப்பம் இல்லாமல் ஒன்றும் செய்ய மாட்டேன்னு நம்மை பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறோம் பாருங்க. அதுதான் ஆராதனை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஆமென். இனி நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஆராதனை குதிக்காதடா, நெல்லுடா. ஆராதிக்கிறேன்னா என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புகிற? ஏசப்பாக்காக நான் வாழ என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், பலிபீடத்திலே சமர்ப்பிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அதுவே நீங்கள் செய்யத்தக்க. ஆமென். என் சரீரங்களை, என் அவயவங்களை, என் கண்களை, என் காதை, ஆமென், என்னுடைய அவயவங்களை பலிபீடத்தில் திரும்ப திரும்ப சமர்ப்பிப்பது. ஆமென். இன்னைக்கு நம்ம கூடி கொஞ்சம் பேர், நமக்கு நிறைய கூட்டமாக கொஞ்சம் பேர், அதை பற்றி நம்ம கவலையே கிடையாது. நம்ம மத்தியில் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். இடமும் முக்கியம் இல்லை, மக்கள் கூட்டமும் முக்கியம் இல்லை, கர்த்தர் நம்ம மத்தியில் இருக்கிறதா முக்கியம். ஆமென். ஆவியோடும் உண்மையோடும் நம்ம அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இன்னொரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்திட்டு ஒரே ஒரு பாடலை பாடிட்டு அதுக்கப்புறம் மெசேஜுக்கு போகலாம். நானும் சீக்கிரம் முடிக்கணும். இந்த கடைசி நாட்கள், எழுப்புதலின் நாட்களில் நீங்களும் நானும் யுத்தத்தில் இருக்கிறோம். இந்த வேர்டை கர்த்தர் திரும்ப திரும்ப என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு காலையில் கூட 2-3 தம்பிமார்கிட்ட பேசிட்டே இருந்தேன். இன்றைக்கு கிறிஸ்தவம் சமநிலையில் போதிக்கப்படுவதில்லை. இயேசு அன்புள்ளவர், கிருபையுள்ளவர், அதையே சொல்றான். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. இன்னைக்கு நம்ம மறந்துட்டோம். ஆமென். சமநிலையில் தான் வேதம் போதிக்கப்பட வேண்டும். ஆமென். ஆமாம். பரலோகம் இருக்குன்னா நரகத்தை பற்றி சொல்லணும். அவர் கிருபையுள்ளவர்னா அவர் பட்சபாதம் பட்சிக்கிற அக்கினின்னு சொல்லணும். அவர் அன்புள்ளவர்னா அவர் நியாயாதிபதினு சொல்லணும். இதுதான் சமநிலையில் பேச. ஏன்னா இன்னைக்கு 99% ஒன் சைடை பேசி ஜனங்களை ஏமாத்துறாங்க. உலக ஆசீர்வாதங்களை நான் பேசுறதே இல்லை, ஏன்னா பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்மெல்லாம் எங்கே இருந்தோம், இன்னைக்கு நம்மளை எங்கே வச்சிருக்காரு ஆண்டவர்? சொல்லுங்க. இயேசுவை நம்பி வந்து யாராவது ரோட்டில் அனாதையை விட்டுருக்காரா? உலக ஆசீர்வாதங்களை மையப்படுத்தி பிரசங்கம் பண்ணுறதே என்னை பொறுத்தவரை வேதத்திற்கு எதிரானது தான். ஆண்டு சொன்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடு, அப்பொழுது எல்லாம் உனக்கு சரி. எல்லாம் கூட கொடுக்கப்படனா என்ன அர்த்தம் சொல்லுங்க? எல்லாமே அம்பானிட்டு இருக்கிறதெல்லாம், அதானிட்டு இருக்கிறதெல்லாம் எல்லாமே. அதனால தான் நம்ம ப்ரீச்சர்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு முன் ஹெலிகாப்டர் நிற்கிறத பார்க்குறேன்றான். திருட்டு பய டே, இப்போ 2 வீலர் நிற்கிறதுக்கே இடம் இல்லைடா இப்போதைக்கு எனக்கு. அப்போது எல்லாம் கூட கிடைக்கும்னு அந்த வசனத்துக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? எனக்கு எப்போ என்ன தேவையோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர். அதாவது எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு, உங்களுக்கு தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளை ஆசையை தூண்டி அதிகமாக என் லிமிட்டுக்கு மேலே நான் நடந்து தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன 2 வீலர் ஆண்டவர் கொடுத்தாரு. செகண்ட் ஹேண்ட் தான் வாங்கினேன். ஈவன் தோ நான் கவர்மெண்ட்டில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என் குடும்பம் பொறுப்பெல்லாம் நிறையா இருந்ததுனால அப்போ நான் ஊழியமாக செஞ்சுட்டு இருந்தேன். 2 வீலர் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு கார் தேவைப்பட்டுச்சு. கர்த்தரே கொடுத்தார். ஒரு சின்ன வண்டி ஸ்பார்க். ஜோயலுக்கு தெரியும், மதுரையில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட 12 வருஷமாக ஓட்டிகிட்டு இருந்தேன். இன்னும் இருக்குது. ஆமாம், அங்கே தமிழ்நாடு ஸ்டேட், கர்நாடகா, கேரளா எல்லா பக்கமும் போயிருக்கு அந்த வண்டி. சின்ன ஸ்பார்க் வண்டி தெரியும்ல, செவர்லெட் ஸ்பார்க், அதான் வச்சுருந்தேன். அது எனக்கு போதுமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் தான் ஆண்டவர் கொஞ்சம் சரி இவனுக்கு வயசாகிட்டுருக்கு, அப்போ இவனை கொஞ்சம் நல்லா ஓடுறான், இவனுக்கு இன்னொரு வண்டி கொடுக்கலான்னு கொடுத்துருக்காரு. அதுதான் நான் அதில் சந்தோஷமாக இருக்கிறேன். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென்.
இப்போ எனக்கு 10 கோடி கார் வேணும்னு சொன்னால் ஆசீர்வாதம், நம்முடைய ராஜாக்களுடைய பிள்ளைகள் கேளுங்க அப்படின்னா அவனும் பைத்தியக்காரன், நானும் பைத்தியக்காரன். அதுக்கப்புறமேலு கடன் கட்ட முடியல, மெயின்டெனன்ஸ் பண்ண முடியல. ஆண்டவர் சொன்னார், அதனால தான் யாக்கோபு மூலமாக அவனவன் தன் தன் சுய இச்சையினால இழுப்புண்டு சோதிக்கப்படு. நான் கடன் இல்லாமல் ஊழியம் செய்கிறேன். நிறைய பேருக்கு வருத்தமாக இருக்குது, பரவாயில்ல, ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக ஆமேன்னு சொல்ல மாட்டேறீங்க. சரி, உனக்கு தான் யா கடன் இல்லை, நான் எதுக்கு ஆமேன்னு சொல்லணும் பா. ஏன் கடன் இல்லைன்னா ஆண்டவர் சொல்லாமல் ஒன்றும் செய்யறதில்ல. ஆமாம், அகல கால் வைக்கிறது இல்லை, ஆடம்பரமாக வாழ்கிறது இல்லை, ஆண்டவர் கொடுக்கறதுல மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இருக்கிறீங்களா இல்லையா? எனக்கு சொந்த வீடு கிடையாது, அதனால் வருத்தப்படுறதே கிடையாது. ஏன் கோயம்புத்தூரில் அத்தனை பேர் என்ன நம்பி தான் வீடு கட்டுறான். ஒரு வீடு இல்லை 2 வீடு கட்டி டூலெட் மாட்டிடுறான். சார் தயவுசெய்து வாங்கன்றான். எனக்கு எப்பெல்லாம் விரும்புதோ அப்போல்லாம் வீட்டை மாற்றிட்டே இருப்பேன் நான். ஒரு சிலருக்கு சாகிறதுக்குள்ள அவனுடைய ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா ஒரு வீட்டை கட்டுவான், செத்து போயிடுவான். எனக்கு அதை பற்றி ரிஸ்கே இல்லை. இருக்கிறீங்களா இல்லையா? கவலை பாருங்க, கர்த்தர் கொடுத்தார வாங்கிக்கோங்க. ஆமாம், வீடு கட்டுறதுக்கு லோன் வாங்குறது தப்புன்னு நான் சொல்லலை, அதை கூட வாங்காமல் இருக்கணும்னு விரும்புகிறேன், ஆண்டவரும் விரும்புகிறாரு. இல்லை மந்த்லி நான் ஒரு 20,000 கொடுக்க முடியும்னா அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். இல்லை நீங்களும் ராஜாக்கள் பிள்ளைகள், உங்களை தூண்டி விடுறதுக்கே கொஞ்சம் கேஸுக்கு இருக்கானுங்க. அதுவும் மதுரையிலேயும் அந்த அரை லூசுக்கு நிறையா இருக்கான். ஆமாம், நீங்களும் ராஜாக்கள் பிள்ளைகள், நம்மளாம் எப்படி இருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி உன் பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் அவன் வாங்கிட்டு போயிடுறான், உன்னை கடங்காரன் ஆக்கிடுறான். நான் சொல்கிறது விளங்குதா இல்லையா? இதெல்லாம் கேட்டால் மக்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆமென். ஆண்டவருக்காக இழப்பதை குறித்து யாரும் பேசுறதில்லை. என்கிட்ட 1000 ரூபா வருதா, நான் 500 ரூபாய் தேவ ராஜ்யத்துக்காக விதைப்பேன். அதுவும் சரியான இடத்துல விதைக்கணும். இந்த கொழுப்பெடுத்து சுத்துறவனுக்கு காணி கொடுக்கூடாது. அந்த காசை வச்சு தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கிறவங்ககிட்ட தான் உங்கள் காணிக்க போகணும். இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். இந்த வருடத்தில் இதெல்லாம் தீர்மானம் எடுங்க. ஆமென். சரியான ட்ராக்ல நம்ம பயணிப்போம். ஆமென். இயேசு தேவ ராஜ்யத்தை. அது ரெண்டாவது, நான் காலையில் அதை கூட பேசுகிறேன். ஆண்டவரே வாரும் வாரும் வாரும். ஒரு சிலர் அவர் வராருன்னே பயப்படுத்துகிறான். பாருங்க, யுத்தம் வந்துருச்சு, அவர் வந்துட்டாருன்றான். நான் என்ன சொன்னேன்? அவர் வருவார். இருக்கிறீங்களா இல்லையா? ஆனால் அவர் வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும் சொல்றானா? ஆயத்தமாகிறது இல்லை, ஆத்தும ஆதாயம் பண்ணணுங்க. நம்ம தேசத்தில் 140 கோடிங்க, கவர்மெண்ட் 3%. நம்ம ஆளுங்க சும்மா எங்கள் அப்பாவுக்கு தேவ ராஜ்யத்துக்கு நான் கொடுக்குறேன். எது கொடுக்குறேன்? நான் இயேசுவை நேசிக்கிறேன். சிம்பிள். எனக்கு வீடு கட்டணும், கடன் பிரச்சனை மாறணும், அதுக்காக கொடுக்குறேன்னா லஞ்சம் அது. நான் சொல்கிறது விளங்க. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் இந்த மாதிரி மாயான காரியங்களெல்லாம் ஜனங்களுடைய மனக்கண்களை குருடாக்கி இருக்கிறது. ஆமென். நீங்கள்லாம் எழும்பணும், தம்பிமாரெல்லாம் எழும்பணும். சத்தியத்தை சொல்லுங்க, சத்தியத்தை ப்ரீச் பண்ணுங்க. நீங்கள் ஃபேமஸ் ஆக மாட்டீங்க. புரியல நான் சொல்றேன்? நீங்கள் ஃபேமஸ் ஆக மாட்டீங்க, ஆனால் கொஞ்சம் பேரை நீங்கள் பாதிப்பீங்க. நாங்கள்லாம் அப்படி தான். கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன கல் போட்டே இருக்கோம், ஒரு நாள் வெடிக்கும். ஆண்டவர் சொல்றாரே, நீ மட்டும் இல்லைடா, பாகாலுக்கு உண்பதாக முழங்கால் படிக்கிடாத 7000 பேரை நான் மீதம் வச்சிருக்கிறேன். ஆமென். வாலிப பிள்ளைங்களுக்காக நான் பேசுகிறேன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரோடையும் ஒத்து போக முடியாது. இன்னைக்கு காலையில் அதையும் தம்பி மாட்ட சொல்லிட்டு இருந்தேன். எல்லாரோடையும் கை கோர்த்து போக சொல்லுங்க. ஆமாம், நம்ம ஆட்கள் நல்ல சத்தியத்தை பேசி சத்தியத்தில் நடக்கிற நல்ல ஆட்களுடையும் இருப்பான், கள்ள உபதேசம் பண்ணுற ஆளுடையும் இருப்பான். இவன் நரகத்துக்கு தான் போவான். ஈவன் பாஸ்டர்ஸ், லீடர்ஸ், ஈவன் லீடர்ஸ். என்ன சேவியர் பிரதர் ஐயா சொல்லுங்க. என்னாலலாம் அதாவது நான் என்ன சொன்னா, இப்போ நான் இருக்கேன், தம்பி ஜோயல் இருக்காரு, சேவியர் பிரதர் இருக்காரு, தம்பி ஸ்டான்லி இருக்காரு, தெரிஞ்சவங்கள சொல்றேன். எங்களுக்குள்ள இருக்கிற ஐக்கியம்
நான் மாதம் மாதம் என்ன ஸ்டான்லிக்கு 10,000 கொடுக்குறேன்னா, இல்லை ஸ்டான்லி எனக்கு 10,000 கொடுக்குறாரா, சேவி பிரதருக்கு நான் கொடுக்குறேன்னா அவர் கொடுக்குறாரா, ஜோயல் நத்திங் டூயிங். எங்களுக்குள்ள ஒரு நல்ல பந்தம் இருக்கு. அது காரணமே சத்தியம் தானே. சத்தியம் தானே எங்களை இணைக்குது, தரிசனம் தானே இணைக்குது. ஆமே. இதே நான் கள்ள உபதேசம் பேசுற ஆரம்பிச்சிட்டேன்னா என்னை சொல்லி பார்க்கணும், திருத்தலாம். திருந்தலையா உறவை துண்டிச்சுக்கணும். ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்க முடியாது. பைபிள் அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் இன்னைக்கு லீடர்ஸே எல்லாத்துக்கூடையும் தோள் போட்டுட்டு சுற்றுறாங்க. கொஞ்சம் பேர் ஆண்டுடைய பட்சத்தில் இருக்க வைராக்கியமாக எழும்பினா நம்மை கொண்டு கர்த்தர் சபைக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். ஆண்டவர் என்கிட்ட பேசுறது என்ன தெரியுமா தம்பி? ஒவ்வொரு சர்ச்லையும் ஒரு மார்ட்டின் லூத்தர் எழுமணும். ஒவ்வொரு சர்ச். தப்புன்னா தப்பு, சத்தியத்துக்கு விரோதமாக பண்ணாங்களா தப்பு, உன்னை யாருக்கும் பிடிக்காது, பரவாயில்ல, நீ தான் வேணும். மார்ட்டின் லூதர் காலத்தில் ரோமன் கேத்தலிக். எங்கள் அப்பாலாம் ரோமன் கேத்தலிக். எங்கள் பெரியப்பாலாம் மதுரையில் தான் இருக்காங்க, பெரிய குடும்பம், ஞான ஒளிபுரத்தில். அம்மா எங்கள் பெரியப்பா எல்லாம் ரோமன், ஸ்டில் தேர் ரோமன் கேத்தலிக். எங்கள் அப்பா மட்டும்தான் இயேசப்பா ரட்சிச்சாங்க. ரோமன் கேத்தலிக்ஸ் எல்லாம் விக்கிரக ஆராதனை. அதுவும் இன்னைக்கு மற்றவன் கொள்றான்னு சொல்கிறோம், அன்னைக்கு பரிசுத்தவான்களை கொன்னதே ரோமன் கேத்தலிக் தான். பைபிளை தூக்குனா கொன்றுவான், பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணால் ரத்த சாட்சியாக மாறிச்சு, எல்லாமே ரோமன் கேத்தலிக்ஸ். கிங்ஸ் எல்லாம் ரோமன் கேத்தலிக்ஸ். அந்த நாட்களில் மார்ட்டின் லூத்தர் எழும்பினார், நீ சிலை வழிபாடு தப்பு, பாவ மன்னிப்பு சீட்டு தவறு. ரோமர் புஸ்தகத்தை வாசித்தார், கர்த்தர் அவ கண்களை திறந்தார், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆண்டவரோட நான் பேசுறதுக்கு இடை தரகர்கள் யாரும் தேவையில்லை, மீடியேட்டர் யாரும் தேவையில்லை. அவர் என்னுடைய அப்பா, அவர் என்னுடைய ஆண்டவர் மட்டுமல்ல, என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். ஆண்டவர் மார்ட்டின் லூத்தர் கண்ணை திறந்தார். அப்போ அவர் சொல்லும் போது அவரை கொல்லணும்னு நினைச்சாங்க. நீ சத்தியத்தை பேசுனீன்னா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருக்க மாட்டான், உங்களோட நிறைய பேர் தோள் போட மாட்டான். ஆனால் பரலோகம் முன்னோடு கூட இருக்கும், பரலோகம் முன்னோடு கூட இருக்கும். டு நாட் காம்ப்ரமைஸ். சத்தியத்துக்காக நில்லுங்க. தனியாக நின்னாலும் சத்தியத்துக்காக நில்லுங்க. ஏன்னா உங்களோட தான் கர்த்தர் இருப்பார், உங்களோட தான் கர்த்தர் இருப்பார். ஆமென். நான் இதெல்லாம் சொல்லணும்னு நான் இல்லை, பட் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட பேசுகிறார். உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறதை நான் அனுபவித்து பேசி கொண்டிருக்கிறேன். சத்தியத்துக்காக நில்லுங்க. வசனத்தை விட்டு போகாதீங்க, ராங் ப்ராக்டிசஸ் பண்ணாதீங்க, நான் பிப்ளிக்கல் ஸ்டஃப்பை பேசாதீங்க. ஆமென். நமக்கு ஆராதனை கூட பரலோக ஆராதனை தான் மாடல். லேட்டஸ்டாக ஒருத்தன் வர்றான், இப்படி பண்ண சொல்கிறான்னா டோன்ட் ஃபாலோ ஹிம், ஃபாலோ பைபிள், வேதத்தை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு சபைகள்லாம் இப்படி ட்ராக் மாதிரி போயிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த வருடத்தில் நீங்கள் தீர்மானம் எடுங்க, சத்தியத்துக்காக நான் நிற்பேன், கர்த்தருடைய பட்சத்தில் நான் நிற்க விரும்புகிறேன். சரி, இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டு ஒரு சாங் பாடிட்டு நம்ம தொடர்ந்து. நாம் யுத்தத்தில் இருக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, நம்ம எங்க இருக்கிறோம் சொல்லுங்க சத்தமா. யுத்தத்தில் இருக்கிறோம். அதனால 2023 போயிடுச்சு, இதே மாதிரி அப்படி நார்மல் கிறிஸ்டியன் லைஃப் போகலான்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நாம் யுத்தத்தில் இருக்கிறோம். யாரோடு இணைந்து யுத்தம் பண்றோம்னா இயேசுவோடு, இயேசுவுக்காக பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து நாம் யுத்தம் பண்றோம். எதுக்கு விரோதமாக? வான மண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக. ஆமென். சபைகளை வஞ்சிக்கிற, சபை தலைவர்களை வஞ்சிக்கிற, ஆமென், கிறிஸ்தவ குடும்பங்களை பாழாக்குகிற, வாலிபர்களை பாழாக்குகிற கள்ள உபதேசத்திற்கு விரோதமா, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமா, அந்த ஆவிகளுக்கு விரோதமா நம்ம யுத்தம் பண்றோம், யுத்தம் பண்றோம். அதுல ஒரு ஆயுதம் தான் ஆராதனை, துதி. நம்ம துதிக்கும் போது சாத்தானுடைய அஸ்திபாரம் அசையணும். நான் ஆராதிக்கிற ஆராதனை பிசாச பாதிக்கவே இல்லைன்னா வேஸ்ட். ஒரு அல்லேலியா சொன்னா கூட அவன் கால் கொஞ்சம் நடுங்கணும். இருக்கிறீங்களா இல்லையா? நேற்று நைட்டு நான் சொன்னேன் அல்லேலியா டவரில். நான் நிறைய இடத்துல சொல்றேன், திரும்ப சொல்றேன். ரெய்னார்ட் போங்கே, எத்தனை பேருக்கு தெரியும்? ரெய்னார்ட் போங்கே
பியூட்டிஃபுல் மேன் ஆஃப் காட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மதுரைக்கு வந்திருக்காங்க. அப்போ நான் வந்திருக்கேன் பல வருஷங்களுக்கு முன்னால். சென்னைக்கு வந்திருக்காங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் நான் ஊழியம் செய்கிறேன், என் கூட்டத்தில் 5 பேர் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவர் வந்து மைக் எடுத்து ஹல்லேலூயான்னு ஒரு கத்துனோடனே முதல் வரிசையில் இருந்த 5 ஆண்களுக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சான், காக்கா வலிப்பு வந்துருச்சான். என்னடான்னு பார்த்தா அவர் வாலண்டியர்ஸ் தூக்கிட்டு போனாங்க. கடைசியில் ஹீலிங் எல்லாம் நடந்தது. எல்லாம் சாட்சி சொல்ல வந்தாங்க. 5 பேர் வந்து நிற்கிறானா. நாங்கள் யார் தெரியுமா? நாங்கள் 5 பேரும் மந்திரவாதிகள். 5 பேரும் யாரு? நாங்களை காசு கொடுத்து கூப்பிட்டு இந்த தேவ மனிதனுக்கு விரோதமாக, அந்த கூட்டங்களுக்கு விரோதமாக மந்திரம் பண்ணி ஏற்கனவே பண்ணிட்டோம். இங்கேயும் வந்து உட்காந்து பிசாசை ஏவலான்னு உட்காந்துட்டு இருந்தோம். முதல்ல பாட்டெல்லாம் பாடினாங்க, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும். இருக்கிறீங்களா இல்லையா? முதல்ல ஆராதனை நடந்தது, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும். சொல்லுங்க வாயை திறந்துப்பேன். கேர்ஃபுல். முதல்ல ஜெபம் பண்ணாங்க, என்னென்னமோலாம் பண்ணாங்க. நாங்கள் ஜாலியாக. இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படி தான் இருக்கான் பிசாசு. அவனுக்கு கூட சேர்ந்து ஆடுவான். ஆனால் இந்த தேவ மனுஷன் வந்து ஒன்றுமே பண்ணல. ஒரே ஒரு அல்லேலியா சொன்னார். எங்கள் 5 பேருக்குள்ள அத்தனை பிசாசும் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆராதிச்சு அப்படி ஆராதிக்கணும். நம்ம கூட சேர்ந்து அவனும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆராதிக்கக்கூடாது. நம்ம ஆராதிச்சோன்னா அவன் நடுங்கணும். நம்ம ஜெபம் பண்ணணும்னா அவனுடைய ராஜ்யம் அசையணும். ராகாதா நான் ஊழியம் செஞ்சேன்னா பிசாசுடைய ராஜ்யத்துக்கு பாதிப்பு வரணும். கவனிங்க, அப்படி பாதிப்பு வந்துச்சுன்னா அவன் என்ன லேசாக தொந்தரவு பண்ணுவான். ஹலோ, என் வீட்டுக்குள்ள சமாதானத்தை கெடுக்க ட்ரை பண்ணுவான், பிள்ளைங்களை தொட. ஆனால் அவன் தோற்று போனாள். அவன் இன்னைக்கு நேரத்தை பண்ண ட்ரை பண்ணுறான், பண்ணிகிட்டே இருக்க. கர்த்தர் நம்மோடு இருக்கார். அதுவும் யுத்தம் தான். குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சா கதவை சாத்திருங்க. 1 மணி நேரம் தேவனை துதிச்சுட்டு வெளியே வந்து பாருங்க, பிரச்சனையே இருக்காது. நம்முடைய யுத்த ஆயுதம் துதி. நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாட்களில் நீங்களும் நானும் யுத்தம் பண்ண வேண்டும். இன்னைக்கு வர்ஷிப் எல்லாம் என்டர்டெயின்மெண்டா மாறிடுச்சு. என்டர்டெயின்மெண்ட் அல்ல, இது யுத்தம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, இது என்னது? சத்தமா சொல்லுங்க, யுத்தம். யுத்தம். ராமா ஷாகாதானா. ஆமீன். உங்களுக்கு விரோதமா என்ன பிரச்சனை வரட்டும், கதவை சாத்திக்கோங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டைம் இருந்தால் ஒன்றா உட்காருங்க, குடும்பமாக உட்காருங்க, துதிக்க ஆரம்பிங்க. பார்க்கலாம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கும் போது சத்ருவின் பாளையத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இப்போ நம்ம ஒரு சில நிமிஷங்கள் ஆண்டவரை நல்லா துதிக்க போறீங்க. அவனிங்க இன்னைக்கு என்னன்னா, ஆராதிக்கலாம் அப்படின்னோன்னா இப்படியே நிற்பாங்க. எதுக்குடானா ஸ்டார்டிங் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அப்புறம் யமஹா பேடு ட்ரம் அடிச்சு மைக்கில் கத்தி அப்படின்னா. ஏன்னா இப்போ ரீசன்ட் டேஸில் ஆண்டவர் என் கூட பேசுறது என்னன்னா, இன்னைக்கு கார்ப்பரேட் ப்ரேயர்ஸ் நிறைய ஆயிடுச்சு. அதுக்காக தோத்துறோம். என்ன ப்ரேயர்ஸ்? கூட்டு பிரார்த்தனை. சொல்லுங்க. மதுரையில் அடுத்த எலெக்ஷன் வரப்போது, இனி எல்லாம் சூடு பிடிச்சிடும். ஹலோ, எலெக்ஷன் கேம்பெயினை சொல்லல, 100 மணி நேரம் ஜெபம் மதுரையில் நடக்கும், வரும். ஹலோ, என்னங்க ஒரு மாதிரியா பார்க்குறீங்க? ஒருத்தன் பார்ப்பான், நான் 150 மணி நேரம் நடத்துறேன். நல்லது, ஐ சல்யூட் யூ. கார்ப்பரேட் ப்ரேயர்ஸ், கூட்டு பிரார்த்தனை நிறைய வந்துருச்சு. பர்சனல் ப்ரேயரை பிசாசு தூக்கிட்டான். am I right ஜோயல்? தனிப்பட்ட ஜெபத்தை பிசாசு தூக்கிட்டான். தனியாக ஜெபம் பண்ணுறது இல்லை, ஆனால் கூட்டம் கூட்டம். அதுவும் ஒரு சிலருக்கு மைக் கிடைச்சாதான் வல்லமையே வருது. மைக் கிடைச்ச பாக்ஸ், ஸ்பீக்கர் பாக்ஸை போகிற மாதிரி கத்துறான். ஏசு நாமத்தில் மதுரையில் இருக்கிற பிசாசெல்லாம் ஓடு. ஏன் நேற்று என்ன பண்ணிட்டு இருந்த வீட்டில்? நான் கேட்குறேன், நேற்று என்ன பண்ணேன்? காலையில் இருந்துச்சு உன் ஜெபர் அறையில் நீ ஜெபம் பண்ணியா, யுத்தம் பண்ணியா? பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு இந்த மைக்கை பிடிச்சி ரொம்ப நேரம் அந்த கதை வசனமெல்லாம் பேசி ஜெபம் பண்ணுறவனை நான் நம்புறதே இல்லை. அவன் பர்சனல் ப்ரேயரே இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். பர்சனல் ப்ரேயர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா ஓப்பனில் ரொம்ப அதிகமாக ஜெபம் பண்ண மாட்டான்.
நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் புதுசாக இருக்குது, உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் ஆண்டவர் ராத்திரி முழுசும் ஜெபம் பண்ணார். வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னார்? ஆண்டவரே, நீங்கள் எப்போவும் என்னை கேட்குறீங்க, நான் இப்போ கூட இதை சொல்கிறது இவனுக்காக, சுற்றி இருக்கான இவனுக்காக. லாசர் வெளியே வா, சிம்பிள், முடிஞ்சது. இருக்கிறீங்களா இல்லையா? எலியா பாடுள்ள மனுஷன், முழங்கால் தலை பட பயங்கரமாக ஜெபம் பண்ணான். ஆனால் எல்லாருக்கும் முன்னால் என்னை கேட்டருளும் கேட்டருளும், ஃபினிஷ்டு. அக்கினி இறங்குச்சா இல்லையா? அப்போ எது வல்லமையான ஜெபம்னா, வல்லமைன்னா கார்ப்பரேட் ப்ரேயரும் ரொம்ப முக்கியம். ஆனால் பர்சனல் ப்ரேயர் இல்லாமல் கார்ப்பரேட்டில் வந்து எல்லாரும் ஓன்னு கத்துனா அது யூஸ்லெஸ். இன்னைக்கு அதுதான் பிசாசு தந்திரம். அதே மாதிரி தான் ஆராதனையும் அப்படி மாறிடுச்சு. கார்ப்பரேட் வர்ஷிப், நமக்கு ட்ரம்ஸ் அடித்தா அப்படியே வந்து அதுவும் ஸ்பெஷல் ஆள்கள் பார்த்து ஃபேமஸ். யாரு சொல்லுங்க? அப்படியே ஹீரோ ஊழியக்காரங்க அப்படி வந்துட்டா நமக்கு அப்படியே புல் அரிக்கும். ஊன்றான். என்னடா அது எக்ஸைட்மெண்ட். அது எக்ஸைட்மெண்ட். பிரசன்ஸ் ஆஃப் காட் இல்லை. பிரசன்ஸ் ஆஃப் காட் வந்தால் நீ குதிக்க மாட்ட, முகங்குப்புற விழுந்துருவ. ஐயோ என்னை உமை போல மாற்றும் கத்த ஆரம்பிப்ப. எக்ஸைட்மெண்ட் வந்தால் சேர் மேலே ஏறி குதிப்ப. ஆனால் பிரசன்ஸ் ஆஃப் காட் வந்தால் ஏசாயா மாதிரி ஐயோ நான் அதமானேன்னு கத்த ஆரம்பிப்ப. எழுப்புதல்ல எது நடக்கணும்? ஆமென். அந்த மாதிரி ரியலா ஆண்டவருக்கு நம்மை தாழ்த்தி அவரோடு உறவாடி நம்மை திரும்ப பலிபிடத்தில் வைத்து, ஆண்டவர் நிறைய இடத்துல மாம்சம் வெளியே வருது. ஓகே, அதனால் நான் என்ன சொல்றேன்னா, யுத்தம் பண்ணுங்க ஆராதிக்கும் போது. பர்சனல் வேர்ஷிப், அதே மாதிரி தனி ஜெபம், பைபிள் ரீடிங் அண்ட் மெடிடேஷன். இன்னைக்கு யூடியூப் வந்து நிறைய பேரை கெடுத்து விட்டது. சோசியல் மீடியா வந்து நிறைய பேருடைய பர்சனல் பைபிள் ரீடிங்கே கெடுத்துருச்சு. நம்ம ஒரு பிரசங்கம் கேட்டுட்டா நம்ம மெடிடேஷனே முடிஞ்சதுன்னு நினைக்கிறோம். நான் சொன்னேன், பிரசங்கம் பண்ணுறவங்க பண்ணிட்டோம். என் பைபிள் எடுத்து என்னுடைய அறையில் போய், ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று நீ வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் உன்னோடு கூட என்னோடு கூட கர்த்தர் பேசுவார். இதை பிசாசு எடுக்க விட்டுறாதீங்க. நீங்கள் இந்த தேசத்தை அசைப்பீங்க. பர்சனல் ப்ரேயர், பர்சனல் வர்ஷிப், பர்சனல் பைபிள் ரீடிங் அண்ட் மெடிடேஷன், இதை மட்டும் இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. இந்த 2023 நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். டிவியில் யாராவது பாடி வர்ஷிப் லீட் பண்ணால் அப்பா இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சிருச்சு. கொரோனா வந்து சர்ச்சுக்கு போகிறதையே கட் பண்ணிடுச்சு. ஆன்லைனு எல்லாம் இருக்கட்டும், அது வேணும் தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம், நீ தனியாக தேவனோடு உட்கார்ந்து அவரோடு உறவாடுவது. அந்த அனுபவத்தை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். நான் ப்ராமிஸாக சொல்கிறேன், இதெல்லாம் பேசணும்னு என் மைண்ட்லேயே கிடையாது. கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இந்த சின்ன கூட்டம் போதும். நாம் எழும்பினால் நம்முடைய சபையில் மாற்றம் வரும், குடும்பத்தில் மாற்றம் வரும், இந்த மதுரையில் மாற்றம் வரும். எழுப்புதல் என்றாலே மாற்றம் தானே. ஒரு மாற்றத்திற்கு நாம் முன்னோடிகளாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அதனால் நீங்கள் தனியாக ஆராதிக்கணும். போகும்போது, டிரைவ் பண்ணும்போது, வீட்டில் இருக்கும்போது, வேலை செய்யும் போது ஆண்டவரோட பேசிகிட்டே இருக்கணும். அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா சர்ச்சுக்கு வந்த உடனே நீங்கள் யாரையுமே பார்க்க மாட்டீங்க. ஆராதனை நடத்துகிற, நான் திரும்ப சொல்கிறேன், ஆராதனை நடத்துகிற நபர் நமக்கு முக்கியம் அல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன் தான் முக்கியம். ஆனால் இன்னைக்கு சர்ச்சில் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆராதனை நடத்துகிறால பார்க்குறான், உன் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரை பார்க்கறதில்ல. என்ன கொடுமை இல்லை? ஆமாம், அதனால தான் ஸ்டேஜில் ரொம்ப அட்ராக்டிவ் பண்ணி எல்லாம் போட்டு ஸ்டேஜில் அது பாரு, என்ன பாரு, அதை பாருன்னு எல்லாரையும் இவனை பார்க்க வச்சுட்டான், ஆண்டவர் பார்க்க வைக்கல. நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் should be Christ, not any man. சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் should be Christ. ஆண்டவர் தான் இந்த இடத்துல முக்கியம். ஆமென். நிறைய காரியங்கள் என் இருதயத்தில் போராடிட்டு இருக்கிறேன், போராட்டத்தெல்லாம் சொல்கிறேன் நான். ஆமென். அதனால் இந்த புகழ் பாடுறது, ஒருத்தர் புகழ் பாடுறது, அவர் நல்லவர் வல்லவர், அதை சொல்கிறது, இதெல்லாம் அதுக்காக ஸ்டேஜ் கிடையாது. மாலை போடுறது, ஷால்வை போடுறது, இதெல்லாம் நிறுத்தப்படணுன்றதில் நான் ரொம்ப தீவிரமாக இருக்கேன். நீங்களாம் அதுக்கு போராடணும். ஸ்டாப் பண்ணி அதெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை கொடுன்னு சொல்லு.
நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான். வெஸ்லி மேக்ஸ்வெல்லும் சாதாரண மனிதன் தான். ஆமாம், நம்ம எல்லாரும் ஒன்று தான், சமம், ஈக்குவல் ஆண்டவருடைய பார்வையில். நம்ம எல்லாரும் தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். நம்ம எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறோம்? ஒருத்தரை புகழ்றதுக்கு இல்லை, இயேசுவை புகழ்வதற்கு, அவரை உயர்த்துவது. நம்முடைய மேடைகளில், நம்முடைய சர்ச்சஸில் மனுஷனை புகழ்றது நிறுத்தப்படணும்னு கர்த்தர் என் கூட பேசி கொண்டே இருக்கிறார். மனுஷனை ஒருத்தனை சும்மா வீண் புகழ்ச்சி தான் அது. வெளியே வந்தீங்கன்னா ஒருத்தனை திட்டிகிட்டு இருப்பான், அதெல்லாம் நாங்கள்லாம் கூட இருந்து பார்க்குறோம். ஆனால் மேடையில் பொய் பேசுவான், அதெல்லாம் நிறுத்தணும், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தணும். இந்த மாற்றமெல்லாம் சபையில் உண்டாகணும், அதற்கு நாம் காரணமாக இருக்கணும். நீங்கள் எந்திரிச்சு சொல்லணும். ஒரு சபையில் இந்த மாதிரி நடக்குதுன்னா இது தப்புன்னு சொல்லணும். உங்களை எப்படியும் வெளியே துரத்த தான் ட்ரை பண்ணுவாங்க. இருக்கிறீங்களா இல்லையா? இவன் இருந்தான்னா நம்ம பொழப்பு போகாது, இவன் என்ன எல்லாம் சத்தியம்ன்றான், இவனை துரத்துனா பரவாயில்ல, துரத்துற வரைக்கும் பேசுங்க. ஒன்றா மாறிட்டோம், இல்லைன்னா நம்மளை துரத்துட்டோம், நம்ம இன்னொரு இடத்துக்கு போவோம், அங்கேயும் மாற்றத்தை கொண்டு வருவோம். இருக்கிறீங்களா ஐயா?